அனைவருக்கும் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு. அடுத்த 6 நாட்களுக்கான வானிலை நிலவரம் இதுதான். அதாவது வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட். இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனமழை கொடுக்க போகிறது மற்றும் குறைவான கனமழை எந்தெந்த மாவட்டத்தில் கொடுக்க போகிறதா எந்த செய்திக்குள்ள பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமை சார். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில ஒரு சில இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இந்த செய்திக்குள்ள சொல்ல வராங்க. ஸோ சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்ல வராங்கன்னா, தெற்கு கடலோர பகுதியில் குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவதன் காரணமாக தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகையை குறிப்பாக ஒட்டிய அந்த பகுதிகளில் ஒரு மேல் வளிமண்டல கீழடுக்கு அதாவது மேலடுக்கும் சுழற்சியும் நிலவுகிறதாகவும் இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் அதிகாலை வேளையில ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சில இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் சொல்லியிருக்காங்க. நாளை முதல் 10ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்துல ஒரு சில இடத்துல குறிப்பாக புதுவை மற்றும் அதை சுற்றிய கடலோர பகுதியிலான காரைக்கால் பகுதியில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி, உள் தமிழகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா வறண்ட ஒரு வானிலையே நிலவக்கூடும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ அதிகாலை வேளையில ஒரு சில இடத்துல லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டும் சொல்ல வராங்க. ஸோ சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதியில் பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்று வானளவு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகாலை வேளையில ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சொல்றாங்க. ஸோ இதன் அதிகபட்ச வெப்பநிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஏற்கனவே பதிவாக சொல்ற மாதிரி தான் 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. நாளை எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில ஒரு சில இடத்துல ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் குறைந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 22 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் சொல்றாங்க. ஸோ மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்று முதல் 8ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறிப்பாக தென் தமிழக கடலோர பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியெல்லாம் சூறாவளி காற்று பார்த்தீங்கன்னா மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுக்கிடையே பார்த்தீங்கன்னா தான் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்ட்டும் ஒரு ஒரு அதிகமான ஒரு வேகத்திலையும் சொல்றாங்க. ஸோ மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறதாக சொல்றாங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.